மகளே கேரளா லாட்ரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் பார்த்தா வீடியோ போட்டால் உடனே கொண்டு வரும். ஓகேவா? ஓகே, அடுத்தபடி இன்றைக்கி ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 675. நாம் கொடுத்த ஆல் போர்டுக்கு 3 6 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 3 6ல் 6 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இனி ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஓகே, அடுத்தபடியே நம்ம 600 பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா 602 கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பருக்கு பவர் அடிச்சுக்கிட்டேன். ஓகே, நேற்று ஒரு ஃபுல் வினிங் எடுத்துடலாம். நம்ம ஒரு கற்பனையில் கொடுத்துருந்தோம் 602 பாக்ஸு. இதில் 5 2 7 பவர் பார்த்துட்டோம்னா ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துருக்கலாம். பாக்ஸில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன கசிங் இருக்குது, உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எடுத்துங்க. இன்றைக்கி ஆல் போர்டு எப்படி எடுக்கிற மற்ற ஆல் போர்டு ஏபிபிசிஏசி இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். நீங்களும் போட்டு செக் பண்ணி பாருங்கள் கால்குலேட்டர் மெத்தடில். ஓகேவா? மகளே கேரளா டிஆர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசின்னு 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 13,500, பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 கொடுக்குறாங்க. 12 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,500, பிசி வின்னிங் 100 கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 25 ரூபாய்க்கு 90,000 வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்சம். ஏபிபிசி வின்னிங் பார்த்தீங்கன்னா 9,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. நீங்கள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39. ஓகேவா? 87 78 55 41 39. உங்களுக்கு ஏதாச்சும் நம்பர் டவுட் இருந்துச்சுன்னா மெசேஜ் கால் பண்ணி கேட்டு நம்பர் வச்சுங்க. ஓகேவா? இதையும் பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து 5 நிமிஷம்ல 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? வாயமகளை இன்றைக்கி நம்ம ஒரு ஆல் போர்டு எடுக்கலாம். ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு ஏபிபிசி எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்படி எடுக்கிற மாதிரி மெத்தட்லேயே நம்ம ஒரு 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 நாள் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 7 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 699 வச்சு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். மித்தபடி எல்லா நாளும் பாஸ் ஆகிருக்கும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ரிசல்ட்டில் அதிகபட்சமாக பாஸ் ஆகிருக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த மெத்தடு. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? 699 வச்சு என்னாவதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 699 போடுறோம். இந்த ஆப்ஷனை போட்டு மீண்டும் 699 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா இது புள்ளிக்கு முதல் 2 நம்பர் இன்டர்னல் எடுக்கிறோம். ஓகேவா? 0 அல்லது 1 நம்பர் நமக்கு வரக்கூடிய நம்பர், அடுத்த நாளுக்கு வரக்கூடிய நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 699 வச்சு எடுக்கல நமக்கு 0 1 கிடச்சிருக்கு. 0 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 809. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 809 போட்டுக்கிறோம். இந்த ஆப்ஷனை போட்டு மீண்டும் 809 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8 அல்லது 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? 8 1 நமக்கு அடுத்த நாளுக்கு வரக்கூடிய நம்பர். ஓகேவா? மகளிர் இந்த 809 வச்சு எடுக்கல நமக்கு 8 1 கிடச்சிருக்கு. 1க்கு பவர் கொடுத்து அடிச்சிட்டியா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு. மீதி எல்லா நாளும் வின்னிங் எடுத்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம 3 6 கொடுத்துருந்தோம். 6 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 096 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? 096 போட்டு பையிங்கிற ஆப்ஷன் போட்டு மீண்டும் 096 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1 6ன்னு கிடச்சிருக்கு. 1 அல்லது 6 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு. ஓகேவா? நம்ம 096 வச்சு அடிக்கல நமக்கு 1 6ன்னு கிடச்சிருக்கு. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 765. ஓகேவா? 765 போடுறோம். பையிங் ஆப்ஷன் போட்டு இந்த ஆப்ஷன் போட்டு 765 மீண்டும் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 2 5 நமக்கு அடுத்த நாளுக்கு வரக்கூடிய நம்பர். நம்ம 765 வச்சு எடுக்க நமக்கு 2 5ன்னு கிடச்சிருக்கு. 2 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 342 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 342 போடுகிறோம். இந்த ஆப்ஷனை போட்டு 342 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 4ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 6 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கு என்ன வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா 342 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 6 4ன்னு கிடச்சிருக்கு. 4 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 794 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 794 போட்டுக்கிறோம். இந்த ஆப்ஷனை போட்டு மீண்டும் 794 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 3 6ன்னு நமக்கு கிடச்சிருக்கு.
அதில் 794 போர்டில் நமக்கு 3 6ன்னு கிடச்சிருக்கு. 6 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 675. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, 675 போட்டுக்கிறோம். இந்த ஆப்ஷனை போட்டு மீண்டும் 675 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 2 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஆல் போர்டுக்கு 2 5 நம்பர் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மகளே, நம்ம வந்து 675 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா 2 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, நாளைக்கு நாலு போர்டு பார்த்திங்கன்னா 2 அல்லது 5. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 நம்பர் கொஞ்சம் ஓரளவுக்கு வர வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. ஓகேவா, 2 நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. இதுலேயும் மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ஏபிபிசி வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேவா, 5 டேஸ் ரிசல்ட் வந்து 0.96 வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா, மகளே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம 0.96 போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 64 போட்டுக்கிறோம். ஓகேவா, 64 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர் எடுக்கிறோம். முதல் 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா, 7 அல்லது 6 நமக்கு கிடச்சிருக்கு. 7 6 இதுலேருந்து ஒரு நம்பர் நான் அடுத்த நாளுக்கு வரக்கூடிய நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 0.96 வச்சு அடிக்கல, நமக்கு 7 6 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட்டில் ஏ போர்டில் 7 பாஸ் ஆகிருக்கு, சி போர்டில் 6 பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஓகே, அடுத்தது நம்ம 765 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, 765 போட்டுக்கிறோம். இந்த ஆப்ஷனை போட்டு 64 போட்டுக்கிறோம். ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து கமாவுக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, நமக்கு பார்த்திங்கன்னா 765 வச்சு அடிக்கல, நமக்கு 1 2ன்னு கிடச்சிருக்கு. 2 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 342 இருக்குது. ஓகேவா, 342 போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். மீண்டும் 64 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா கமாவுக்கு முதல் 2 நம்பர் பார்த்திங்கன்னா 73 73 நமக்கு அடுத்த நாளுக்கு வரக்கூடிய நம்பர். ஓகேவா, நம்ம வந்து 342 வச்சு அடிக்கல, நமக்கு வந்து 73ன்னு கிடச்சிருக்கு. 7 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 794. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 794 போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். மீண்டும் 64 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா 3 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 3 5ன்னு கிடச்சிருக்கு. நம்ம 794 போடையில் நமக்கு 3 5ன்னு கிடச்சிருக்கு. 5 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 675. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 2 மெத்தட் நேற்று மேட்ச் பண்ணியிருந்தாலே நம்ம 65 நம்ம ஏசியில் சூப்பர் வின்னிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நாளைக்கு ஒரு வின்னிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, 675 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, 675 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். நம்ம வந்து 64 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கமாவுக்கு முதல் 2 நம்பர் 4 0ன்னு இருக்குது. 4 0. ஓகேவா, மகளே, நம்ம வந்து 675 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 4 0ன்னு இருக்குது. இந்த 4 0ல் வந்து ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 5 2லேருந்து ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 5 2 ஆல் போர்டுக்கு 5 2. இதில் பார்த்திங்கன்னா 2 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 வர மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணீங்க. 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 2 4 0 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாளுக்கான ஏபிசி வரத்துக்கு என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். மகளே, நாளைக்கான ஏபிபிசின்னு பார்த்திங்கன்னா 50 05 20 02 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுங்க. ஓகேவா, இந்த 20 02 வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 50 05 20 02 54 45 24 42 நம்ம வந்து கிடச்சிருக்கு. ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 5 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, ஆல் போர்டுக்கு 5 2. ஆல் போர்டுக்கு 2 வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. ஓகேவா, இப்போயும் மார்க் பண்ணி சொல்லிடுறேன். ஏபிபிசிக்கு 20 02 மெயினாக வச்சுக்கோங்க. அப்படின்னா ஆல் போர்டுக்கு 2 இந்த நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வர மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் இதுதான் பார்த்தீங்கன்னா 2ஆவதாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2ஆவதாக கேரளா ஏபிபிசின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணிங்க. இதிலேருந்து நம்ம வந்து வின்னிங் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. நாளையிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு சிறப்பான வின்னிங் இருக்குது. மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, மீண்டும் நாளைக்கு என்ன சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். மகளே, கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா, ஏன்னா மாதத்தில் 2ஆவது நாள் கொஞ்சம் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ப்ளே பண்ணிங்க.